தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 3 தொகுதிகளில்தான் வெற்றி பெறுவார் கருத்து கணிப்பு திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளாக மாறி வருகின்றன. அதாவது திமுகவுக்கு ஆதரவாக திமுகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சில பத்திரிகைகள், ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை தவறாக வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் என்ற நிறுவனங்கள் திமுகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவுக்கு சாதகமாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன. தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி 36 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் 3 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. இது கருத்து கணிப்பு, தவறான கருத்து கணிப்பு. பொதுவாக இந்தியா டுடே, சி ஓட்டர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் திமுகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு கருத்து கணிப்புகள் நடத்தி வெளியிட்டு வருவது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதே போன்று அந்த கருத்து கணிப்பில் திமுகவின் செல்வாக்கு குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 52% இருந்த திமுகவின் வாக்கு வங்கி 48% குறைந்துள்ளது. அதே போன்று அதிமுக பாஜக கூட்டணியின் வாக்கு வங்கியானது 21%இலிருந்து 37% உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி 15% வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக இந்த கருத்து கணிப்பு திமுகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. இந்த கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். கருத்து கணிப்புகள், கருத்து திணிப்புகள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தேர்தல் நெருங்க இன்னும் நிலவரங்கள் மாறும். இருந்தாலும் கூட இந்த வெளியிட்ட கருத்து கணிப்பு திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுகவின் வாக்கு சதவீதம் 4% குறைந்துள்ளது. 3 தொகுதிகளை திமுக கூட்டணி இழக்கிறது. அதே போன்று அதிமுகவுக்கு 3 தொகுதிகள் கிடைக்கின்றது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் 21%இலிருந்து 16% வாக்குகள் அதிகம் பெற்று 37% உயர்ந்துள்ளது. ஆக இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது. திமுகவிடம் பணத்தை வாங்கி கொண்டு வெளியிட்டுள்ள இந்த நிறுவனம் திமுகவுக்கு சற்று அதிர்ச்சி அளிக்கும் வகையிலும் சில கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஆக இந்த கணிப்புகளை நம்ப வேண்டாம். கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகள். சில வடநாட்டு பத்திரிகைகள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிட்டு வருகின்றன. அவையும் தமிழக வெற்றி கழகத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் இந்த காரியத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதே போன்று அதிமுகவுக்கு சாதகமாகவும் சில கருத்து கணிப்புகள் வெளியிட்டு வருகின்றன. ஆகவே எந்த கருத்து கணிப்புகளையும் நம்ப வேண்டாம். கருத்து கணிப்புகள் அனைத்தும் கருத்து திணிப்புகள் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.